அவர் இருந்த ஜீரோல இருந்து ஹீரோவாயிரலாம். அவர் இருந்த அடிமையிலிருந்து அரசாளலாம். அவர் இருந்த போதும். சில நினைப்பாங்க, என் பேரனுக்கு, என் பேரனோட பேரனுக்கு. நீங்களும் ஒரு இடம் சொல்லுங்க, இந்த வசனத்தை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நீங்க பேசாத போதே தெரியுது நீங்க சரியில்லை. கோலியாத்து பேசும்போது இவன் பேசுறான் பாருங்க, ஒத்த வார்த்தையில் நல்ல உன்னை பிடிச்சு கொண்டு போய் பிச்சு போட்டு இந்த இறையா கொடுக்க போறேன்னு சொல்றான். நீ இருந்தா தானடா அடிச்சான் பாருங்க ஒரு அடி. மொத்தமாக கோலியாத்துக்கு பின்னாடி இருந்த ஆளையே காணும். 1000 பேர் வருவான் அவங்கள தேடி. கோலியாத்தை க்ளோஸ் பண்ணவனே எல்லாரும் போயிடுவான். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தந்துருவாரு. அந்த கோலியாத்து தான் பிசாசு. அதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய ஒரே ஒரு ஆயுதம், நீர் எனக்கு கேடகம். அப்படி நம்புறவன் மருந்தை போடும்போது கூட ஸ்தோத்திரம் சொல்லுவான். சாம்பாரை தலையில் ஊற்றினவன அந்த ஐயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அம்மா அப்படி செய்யக்கூடாதுமா, அம்மா அப்படி செய்யக்கூடாதுமா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஒரு ஸ்தோத்திரம் போதும் அந்த அம்மா ஊழியக்காரியாக மாற. நம்மளாக இருந்தால் இன்னொரு சாம்பார் சட்டி எடுத்து யார் மேலே ஊற்றிருப்பான். கடைசி வரை அது ரட்சிக்கப்படாது. ஏன்னா இவங்களே பட்டயத்தை எடுத்து குத்திடுறது. அடிக்க வச்சுற சகாயம் செய்யும் கேடகம். உங்களுக்கு இப்போ நம்பிக்கை வராதுல்ல? இப்போ நம்பிக்கை வராமலே நிறைய பேர் உட்காந்துருக்கீங்கல்ல. தாவீது ஜெயிச்சு வெற்றி பெற்ற போது ஒரு சங்கீதம் பாடினார். அது சங்கீதமாகவும் இருக்குது, அது சாமுவேல்லையும் இருக்குது. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதுதான் தாவீது சவுலை ஜெயிச்சு முடித்த போது. அவர் எங்கே ஜெயிச்சார்? அவரா ஜெயிச்சாரு? சொல்லுங்கள். சவுல் அவரா ஜெயிச்சாரு? யார் ஜெயிச்சா? கர்த்தர் ஜெயிச்சார். யார் ஜெயிச்சா? எனக்கு நம்ம தான் ஜெயிப்போம் ஜெயிப்போம் ஜெயிப்போம்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஜெயிக்க மாட்டேங்கிறோம். யார் ஜெயிக்கணும்? கர்த்தர் ஜெயிக்கணும். பாருங்கள், கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, நான் அடித்தேன். இந்த அபிஷாயம் மட்டும் கூட வச்சுக்கிறாதீங்க. ஐயா, ஒரே குத்துல கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். இந்த வருஷம் குத்துறாவன வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவான்னு சொல்லிட்டு இவனே குத்திட்டு இவனே நிறைவேற்றி இவனே மாலையை போட்டுருவான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நல்ல கையை தட்டு. தரிசனா பொய் சொல்லாது. கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். பின்னாடி இருக்கிறவங்க நல்லா கையை தட்டு, நல்லா தட்டுங்க. ஹல்லேலூயா. அப்படித்தானே போய் கிணத்துல விழுந்துடுறோம். இந்த வருஷமே வாக்குத்தத்தம் வாங்குடா, கடனை 20 வருஷத்துக்கு அடவு வை. பயமா இருக்கு. 30 வருஷத்துக்கு நம்மளை அடகு வச்சிடறோம். வேணாம் சாமி, நீங்கள் எப்படி வேணாலும் விசுவாசிங்க, உங்கள் விசுவாசத்தின்படி. என்னை விடுவிச்சது அவர்னு தான் அவரே சொல்கிறார். விடுவிச்சது யார்? அபிஷாய் குத்திட்டு போயிடுவான். ஆனால் காலம் ஃபுல்லாக என்ன இருக்கும் தெரியுமா? தாவீது அபிஷாய் சாமுவேலை சவுலை கொன்றான். குத்துனது யார்? சொல்லுங்கள், குத்துனது யார்? எவனோ குத்துவான். ஆனால் பேர் யாருக்கு? கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனை குத்தி விட்டு, இன்னைக்கு அபிஷேகம் பண்ணவனுக்கு விரோதமாக என்ன வேணாலும் பேசலாம், பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாக பேசி குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? யார் சொல்கிறா? தாவீது. தெரியுதா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு யார் சொல்கிறா? சந்தேகமாக இருக்கு போல. நான் அப்படிலாம் பேச மாட்டேன். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு குழந்தை 9 மாதமும் 1 வாரமும் இருந்தால் தான் நல்லது. வெளியே கொண்டு வந்த பிறகு என்ன தான் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு அவர் செயல்படுறதுக்காக காத்துருங்க. ஆமாம், 2 நாள் முடியாமல் கிடந்தவொடனே ஆண்டவரே என் பிள்ளை முடியாமல் கிடக்கிறானேன்னு சொன்னீங்கன்னா வாக்குத்தத்தம் உருவாகாது. வைரம் உருவாகணும்னா கொஞ்சம் நேரம் ஆகட்டும். என்ன எல்லாரும் இப்படி அமைதி ஆயிட்டீங்க? வைரம் உருவாகட்டும் உங்கள் வாழ்க்கையில். அல்லேலூயா. வைரம் உருவாகிறது கொஞ்சம் இடம் கொடு சுவாமி, கொஞ்சம் இடம் கொடுங்க விசுவாசிகள். தாவீது தன் சவுலை கொன்று அப்படின்னு இல்லை. என்ன எப்படி இருக்கு? கர்த்தர் அவனை விடுவித்த போது எப்படி இருக்கு? சொல்லுங்க, எப்படி இருக்கு? எத்தனை பேருக்கு விளங்குது? அதனால தான் சில அந்த காரியங்களை போய் பார்த்துட்டு வந்தோன்னே இதுதான் பெஸ்ட்டுன்னு நினச்சி வர்றோம். நானும் அப்படித்தான் வர்றேன். இதுதான் நமக்கு பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லை. யார் நம்மளை விடுவிக்கணும்?
பின்னாடி எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? என்ன பேசுகிறேன்? தமிழ் தான் பிரதர் பேசுகிறீங்க, தமிழ் தான். என்ன பேசுகிறேன்? அவர் நமக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயம். சண்டையும் அவர் தான் போடுவார், தேவையும் அவர் தான் சந்திப்பார். நான் ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டவனுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம், 4 பேர் வர்றான், 3 பேர் சபையை விட்டு போகிறானே, அடுத்த வாரம் அதுக்கு பதில் சொல்கிறேன், ஏன் அப்படி நடக்குதுன்னு அவர்கிட்ட கேட்டு பாருங்க. 3ஆம் வசனம் மட்டும் இல்லை, 2ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறாரு, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் ரட்சிப்புமானவர். நீங்களும் சொல்லுங்கள், ஆனால் சந்தோஷமாக சொல்லுங்கள், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் ரட்சிப்புமானவர். அவருக்கு நீங்கள் மெதுவாக சொன்னாலும் கேட்கும், மனசுக்குள்ளே சொன்னாலும் கேட்கும். சாத்தானுக்கு சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி சொல்லுங்கள், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் ரட்சிப்புமானவர். ஆமாம், அது தேவன் நான் நம்பி இருக்கிற துருகம். துருகம்னா ஒரு எதிரி கூட உள்ள வர முடியாது. துருகம்னா ஒரு எதிரி கூட உள்ள வர முடியாது. கேடகம் என் ரட்சண்ய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம், என் புகலிடம், என் ரட்சிப்பு பாதுகாவல், என்னை வல்லடிக்கு. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், வல்லடிக்கு, சொல்லடிக்கு, எல்லா அடிக்கும் விலக்கி அவர் காப்பார். இந்த சொல்லடி வல்லடி எழுப்பி நிற்போமா? என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னத